ஷாலோம். இன்றைய வகுப்பிலே டேட் und யோட் என்ற 2 மெய்யெழுத்துக்களை நாம் பார்க்க போகின்றோம். இது எபிரேயத்தின் 9வது மற்றும் 10வது மெய்யெழுத்தாகும். வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம். அடுத்த எபிரேய எழுத்து டேட். டேட் ஆனால் இந்த பிரிண்டிங்கில் வரும் பொழுது இப்படி இருக்காது. அது ஏறக்குறைய பிரிண்டிங்கில் ஏறக்குறைய இப்படி இருக்கும். இதற்கு பேர் டேட். கொஞ்சம் அழுத்தி இந்த டீயை கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும். டேட். இதற்கு இது எபிரேயத்தின் அந்த நியூமெரிக்கல் வேல்யூ 9, எண் மதிப்பு 9. இதற்கு ஒரு பொருள் குழாய் என்று சொல்கிறார்கள். சில வேளைகளில் இந்த ஸ்பின்னிங் வீல், அதாவது அந்த சக்கரம், இந்த சுழலும் சக்கரம், அந்த பொருளும் இந்த எழுத்திலே உண்டு. டேட். இதற்கு பேலியோ ஹீப்ரு பழைய எழுத்திலே ஃபினிஷியன் ஸ்கிரிப்டில் ஏறக்குறைய இந்த வடிவத்தில் இருக்கும். அதற்கு கிரேக்கத்திலே டேட்டா என்று சொல்லுவோம். கிரேக்கத்திலே டேட்டா என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் டி என்று உச்சரிக்கிறோம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இது டேட், இது வாவ். இது பேட். முதல் 2வது எழுத்து நாம் படித்திருப்போம். பேட் என்று படித்திருப்போம். இங்கே டாகேஷ் என்ற புள்ளி இருந்தால் இப் என்று உச்சரிக்கும். இப்பொழுது அந்த புள்ளி இல்லை, இவ். இங்கே மேலே ஒரு புள்ளி, ஏற்கனவே நாம் இதை படித்திருப்போம். ஹோலேம். ஓ, இவ் என்ற அந்த உச்சரிப்பு வராது, ஓ என்ற உச்சரிப்பு தான். இது இட். இதற்கு பெயர், இந்த உச்சரிப்பு இட். இதற்கு ஓ, இது இவ். அப்படி இந்த புறமாக உச்சரிக்க வேண்டும். அப்புறம் டோவ். டோவ். டோவ் என்றால் நல்ல, ஒரு அட்ஜெக்டிவ், சிறந்த என்று பொருள். நல்ல, சிறந்த என்று பொருள். டோவ். இதிலேயே ஒரு இதை சேர்ப்போம். ஆலெஃப், பேட், மீண்டும் ஆலிஃப். இங்கே பட்டாக், காமெட்ஸ், இங்கே டாகேஷ். இதற்கு உச்சரிப்பு கிடையாது. இதற்கு ஆ. இதற்கு இப். இதற்கு ஆ. இதற்கு உச்சரிப்பு கிடையாது. ஆலிஃப்க்கு உச்சரிப்பு கிடையாது. அப்பா. அப்பா, அப்பா தான். அப்பா என்று ஏற்கனவே ஆவ் என்று படிச்சிருப்போம். ஆவ் என்று படித்திருப்போம். ஆவ் என்றால் அப்பா. அதனுடைய அடுத்த மருவி வந்த சொல் அப்பா. அப்பா, தந்தை என்று பொருள். அப்பா டோவ். அப்பா டோவ், நல்ல அப்பா என்று பொருள். நல்ல அப்பா, குட் ஃபாதர்.
ஃபாதர் இஸ் குட் அந்த பொருளிலும் இருக்கும். அடுத்த எபிரேய எழுத்து யோட். இது எபிரேயத்தின் 10வது எழுத்து. மிகச்சிறிய எழுத்து. ஏறக்குறைய இப்படி தான் இருக்கும். மிகச்சிறிய எழுத்து. யோட். யோட் என்று பெயர். ஈ என்ற உச்சரிப்பில் வரும். யோட். அது இந்த பேலியோ ஹீப்ரு, இந்த பழைய எழுத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய இப்படி இருக்கும். ஏறக்குறைய இப்படி இருக்கும். பழைய பேலியோ ஹீப்ரு பழைய எழுத்து. கிரேக்கத்திலே அயோட்டா என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே ஐ என்று சொல்லுவார்கள். இந்த யோட் என்பதற்கு ஒரு பொருள் உண்டு. கை அல்லது கரம். ஒரு ஸ்ட்ரெங்த், ஒரு ஆற்றலை குறிப்பதற்காக அந்த கரம் என்பதை சொல்லுவார்கள். ஒரு ஆற்றலை குறிக்கும் சொல் என்பதாக. இதற்கு எண் மதிப்பு 10. நியூமெரிக்கல் வேல்யூ 10. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஹேட். ஏற்கனவே படித்தோம். ஹேட் இஹ் என்ற உச்சரிப்பு வரும். இது யோட் சிறிய எழுத்து. இஹ் ஆ இ ஹாய். ஹாய். இதற்கு வாழ்வு என்ற பொருள். உயிர், லைஃப் அல்லது உயிர் என்ற பொருளிலும் வரும். லைஃப். ஹாய். இது ஆலிவ். ஆலிவ் உச்சரிப்பு கிடையாது. இது வந்து ஏ என்ற உச்சரிப்பிலே வரும். இந்த உயிரெழுத்து குறியீடு உங்களுக்கு ஏற்கனவே படித்திருப்பீர்கள். ஏ. இ. ஏ. இதற்கு எங்கே என்று பொருள். ஏ. வேர் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எங்கே. ஏ. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே ஆலெஃப், பேட், யோட். அந்த ஏற்கனவே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இங்கே காமெண்ட்ஸ். ஆ இது உச்சரிக்க முடியாது. ஆ. இவ் இது வந்து இவ். இ. ஆ இவ் இ. ஆவி என்ற பொருளில். ஆவ் என்று ஏற்கனவே படித்திருப்போம். ஆவ் என்று சொன்னால் அப்பா. இந்த ஈ என்று சேர்த்தால் இந்த சஃபிக்ஸ் பின்னொட்டு சஃபிக்ஸ் என்று சொன்னால் ஏறக்குறைய இந்த எழுத்து சஃபிக்ஸில் வந்தால் என்னுடைய, அவனுடைய, அதாவது என்னுடைய அந்த பொருளில் வரும். அந்த பொசசிவ், த ஃபஸ்ட் பர்சன் என்னுடைய, என் என்ற பொருளில் வரும். அந்த ஃபஸ்ட் பர்சன் பொசசிவ் என்று சொல்வார்கள். முதலாவது முன்னிலையில் அந்த என்னுடைய, உடையன்னு வருகின்ற இந்த ஃபஸ்ட் பர்சன் என்னுடைய என்ற பொருளில் வரும் இந்த ஈ. இப்போ ஆவ் அப்பா, என் அப்பா, மை ஃபாதர்.
இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம விவிலியத்தில் படித்திருப்போம், ஏலி ஏலி லெமா சபக்தானி. எல் என்று சொன்னால் ஏலி ஏலி லெமா சபக்தானின்னு வரும். எல் எல் என்று சொன்னால் கடவுள் என்று பொருள். என்று அந்த சுஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அது ஜெர்மனியில் சுஃபிக்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலும் அப்படியே வருகிறது. சஃபிக்ஸ் பின்னொட்டு, அது சேர்த்தால் என் கடவுள், என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். பல நேரங்களில் இந்த பின்னொட்டை வைத்து கண்டுபிடித்து விடலாம். இந்த யோடு என்பதற்கு அத்தகைய ஒரு பொருள் உண்டு. இந்த சஃபிக்ஸ் இந்த பின்னொட்டில் சேர்த்தால் அதற்கு என்னுடைய என்ற பொருள் வரும். அதேபோல் இந்த யோடு, இந்த யாவே, நம்ம கடவுளுடைய பெயர் யாவே அப்படின்னு நாம் பார்த்துருப்போம். அதுலேயும் முதல் எழுத்து அந்த யோடு என்பது வரும். இது ஹே, கேப் பாருங்க, ஹே. இது வாவ், மீண்டும் ஹே. யாவே யாவே கடவுள், கடவுளுடைய பெயர். அதற்கு முதல் எழுத்து யோட், அதற்காக சொல்ல வந்து. அதனால் அது உச்சரிக்கும் பொழுது நமக்கு தெரியும் யாவே. இது ஹே, 2 ஹே, ஒரு வாவ், யாவே. அடுத்து ஒரு உதாரணத்துக்கு வரும். இது ஹே, இது யோட், இது ஆலெஃப், இது இஹ், இது ஹேட், இஹ் ஹேட். இதற்கு இங்கே புள்ளி ஹீரக், அதுக்கு என்று பொருள். இதற்கு யோட், இது ஆலிஃப். இதில் இஹ் ஈ, இதிலும் ஏறக்குறைய என்ற பொருள் தான் வரும். அந்த ஹீ என்று சொன்னால் அவள் என்று பொருள், ஒரு பெண்ணை குறிப்பது. ஆங்கிலத்தில் ஷீ, அவள். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.